ஹாய் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்திரிச்சு வந்தோடனே பால் அடுப்பில் ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு உலையும் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு வேகமாக சட்னிக்கு தாளிச்சிடலான்னு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். அப்புறம் உலக்க அஞ்சிச்சு அதுலேயும் அரிசி அள்ளி போட்டுட்டு இங்கிட்டு சாம்பாருக்கு பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு அதையும் குக்கரில் வச்சுட்டு இன்றைக்கி சாம்பாருக்கு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காய்க்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு மசாலா வைக்க போகிறேன். அதுக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் சீவி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வாழைப்பூ ரொம்ப கெட்டு போகிற ஸ்டேஜில் ஆகிடுச்சு. அதனால் அதையும் நேற்றே உரிச்சு வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு காலையில் எந்திரிச்சு தான் ஊற வச்சேன். அதையும் எடுத்து அரைச்சி வாழைப்பூ வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி போட்டு அதையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி மாவு கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் தோசை ஊற்றினா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதையும் தக்காளி சட்னி தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அது ரெண்டுமே புளிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி மாவில் கொஞ்சம் வெங்காயம்லாம் தாளித்து போட்டு கார பணியாரம் மாதிரி தான் சுட்டு கொடுத்தேன். நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வடையும் தட்டி அடுப்பில் போட்டாச்சு. வடையும் நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் இன்றைக்கி ஆம்லேட் தான் கேட்டாங்க. ஆம்லேட் போடலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி பணியாரக்கல் வச்சுட்டோம். பணியாரக்கல்லே ஆம்லேட்டையும் போட்டு கொடுத்துருவோம். எக்கு பணியாரம் மாதிரி தான் சுட்டேன். அதையும் சுட்டுட்டு எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா செய்ய எல்லாத்தையும் பேக் பண்ணவும் செஞ்சிட்ருந்தேன். சைடில் சட்னிக்கு வதக்கி மிக்சியில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அரைச்சிட்டு பால் ஃபஸ்ட்டே காய்ச்சிட்டேன் அப்படின்றனால ஆறிடுச்சு. அதனால் மறுபடியும் அதை சூடேற்றி அதில் சர்க்கரை காஃபி தூள்லாம் போட்டு ஆட்டி ஓரமாக வச்சாச்சு. அவங்க குளிச்சுட்டு வந்தோன்னே எடுத்து குடிச்சுப்பாங்க. வச்ச அலாரத்தை மதித்து காலையில் எந்திரிக்கிறது ஒரு பெரிய சாதனைனா என்னென்ன நினச்சிருந்தோமோ அந்த பிளான் பண்ணது எல்லாத்தையும் அந்த டைமுக்கு முடித்து அதை பேக் பண்ணி வச்சுட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நைட்டெல்லாம் கிருத்தனையாக ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அவள் தூங்கவே விடலை. காலையில் கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது, அவருக்கு சமைக்கவே முடியாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த அலாரம் அடித்தப்போ தானாகவே கிச்சனுக்கு வந்துட்டேன் நானே. எனது 3 பர்னர்ன்றனால அந்த 3 அடுப்புலையும் போட்டுக்கிட்டு இங்கிட்டு கரண்ட் அடுப்புலையும் போட்டுக்கிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் பரபரப்பாக பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு கிச்சனுக்குள்ளே அப்போ யார் வந்தாலும் டென்ஷனாக இருக்கும். யாருக்கு சமைக்கிறேன்னா அவர் உள்ளே வந்தால் கூட டென்ஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார பணியாரம் வித் தக்காளி சட்னி, அப்புறம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு, சாம்பார், அப்புறம் வாழைப்பூ வடை, அப்புறம் எக் பணியாரம். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி டைமுக்கு பாய் சொல்லியாச்சு. ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.